கரூருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வேலுச்சாமிபுரத்தில் ஒரு மைய புள்ளி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்டில் வந்து இந்த கேரவன் வேன் வந்து லேண்ட் ஆகணும், இங்கே வந்து நிற்கணும், இங்கேருந்து அந்த கேரவேன் வேன் மூவ் ஆகக்கூடாது, அங்கேருந்து தான் வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணணுங்கிறது தான் அவன் இன்ஸ்ட்ரக்ஷன், கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கரெக்டாக அந்த மையப்புள்ளியில் வந்து கேமரா வந்து நிற்கிது. பின்னாடியே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேன் வந்து ஃபாலோ பண்ணுது, 4 கேமராவோட ஃபாலோ பண்ணுது. அந்த 4 கேமராவோட ஃபாலோ பண்ணுற வேனும் இந்த கேரவேன் வேனை ஃபாலோ பண்ணி வந்து பின்னாடி நிற்கிது. இப்படி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கூட்டம். அப்போ நீங்கள் இந்த ட்ரோன் ஷாட், இப்போ வந்திருக்க ட்ரோன் ஷாட்டில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. நீ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்திருக்க ட்ரோன் ஷாட் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே வந்து பயங்கர நெருக்கடியில் இருக்காங்க. இந்த மையப்புள்ளியில் வந்த விஜயோடைய கேரவன் 25 மீட்டர் வந்து முன்னாடி நகர். இது யார் வந்து இதை வந்து நகர்த்த சொன்னாங்க, இது யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க? 25 மீட்டர் வந்து அந்த கேரவனை ஓட்டிட்டு வந்த டிரைவர் ஏன் நகர்த்தினார், எதனால் நகர்த்தினார்? புள்ளியில் நிற்காம புள்ளியை தாண்டி போயிருந்தா அது தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. புள்ளியில் வந்து நின்ன வேன் வந்து நகருது. அந்த ஷார்ட்ஸும் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. அப்படி நகரும் போது என்ன ஆகுது, இந்த பின்னாடி ஒரு கேமராவில் ஃபாலோ பண்ணிட்டு வேன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வேனை ஃபாலோ பண்ணி நகருது. அப்படி நகரும் போது தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த தள்ளு முழு ஒரு வீட்டில் பர்மிஷன் வாங்காமல் எப்படி கேமரா கொண்டு போய் டப்புன்னு வைக்க முடியும்? சார் இந்த மாதிரி விஜய் பிரச்சாரத்துக்கு வராரு, ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணணும், எடுத்துக்கலாமான்னா யாரானாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து கேட்கும்போது அதை ரிகர்சலாக இங்கே வந்து வேன் நிற்கணும், இங்கேருந்து நகரணும், நகர்ந்தால் தான் அந்த கூட்டத்தில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படும், அதை வந்து நம்ம ஷூட் பண்ணணும் ட்ரோன் மூலமாக, இங்கே 4 ஆங்கிளில் ஷூட் பண்ணணும். இப்படியெல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்களா? தள்ளுமுள்ள வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்காக அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க? அதாவது வந்து சார், தள்ளுமுள்ள ஷூட்டிங்காண்டி கிரியேட் பண்ணியிருக்காங்கங்கிறது 100% உண்மை. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதில் நான் சந்தேகப்படுற மாதிரியான இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்கு ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு நினைஞ்சிருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் வந்து வெளிப்படையாக சொல்லியிருந்தார், கரூர் இன்சிடென்ட் அப்போ ஜனநாயகன் ஷூட்டிங்கையும் அங்கே நடத்தப்பட்டது அப்படின்னு எங்கிட்ட ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. சூழலில் கடந்த 2 நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஷாட் வந்து சோசியல் மீடியாலலாம் பரவிட்டு இருக்கு. இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்டது, கரெக்டாக வந்து கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க, அதற்கான ஆதாரம் இதுதான், இது வந்து சிபிஐ லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அது உண்மையிலே வந்து ஷூட்டிங்கில் எடுக்கப்பட்ட வீடியோவா, இல்லைனா என்ன நடந்தது சார்? சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரோன் ஷாட் உடைய ஷார்ட்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோன் ஷாட் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் செப்டம்பர் 27, 2025 நடந்தப்பே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் வந்துச்சு, நிறைய வீடியோஸு, நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அந்த ட்ரோன் ஷாட்டில் இல்லாத டீட்டெயிலிங் வந்து இந்த ட்ரோன் ஷாட்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது ஒரு ஹை ரெசல்யூஷன் உள்ள ஒரு ஹையஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் கேமராவால் தான், டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ்டு கேமராவால் தான் இவ்வளவு இன்டெப்த்தாக வந்து அந்த 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 காட்சியை வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். நீங்கள் அந்த ட்ரோன் ஷாட் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த க்ரௌட் ஃபுல்லாகவே அந்த ட்ரோன் ஷாட் வந்து கவர் பண்ணியிருக்கு. விஜய் வந்து அந்த கேரவன் மேலே இருக்கார். அதாவது ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குது. அது விஜய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கரூருக்கு வரும்போது, அந்த பிரச்சார இடத்துக்கு வரும்போதே 7 மணி ஆயிடுச்சு. 6:30 மணிலேருந்தே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. டோட்டலாக அவர் வந்து சேரும்போது டோட்டலாக இருட்டாயிடுச்சு. இந்த இருட்டு சூழ்நிலையில் கூட அந்த ட்ரோன் ஷாட்டில் அதாவது லைட் அவைலபிள் லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவைலபிள் லைட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் கூட ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து அந்த ட்ரோன் ஷாட் வந்து அந்த இடத்த அந்த காட்சியை வந்து கேப்சர் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு ஹை ரெசல்யூஷன் உள்ள ட்ரோன் கேமராவை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க? இப்போ இது வந்து ஒரு பிரச்சார கூட்டம் தான், இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, மாநாடு கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அது பொதுவாகவே பார்த்திங்கன்னா கட்சிகள் பிரச்சாரம் மாநாடெல்லாம் நடக்கும்போது அதில் வந்து ட்ரோன் கேமரா யூஸ் பண்ணுறது, அது இல்லாமல் வேறு நிறைய கேமராஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த அந்த மாநாடு பிரச்சாரத்தினுடைய காட்சிகளை வந்து காட்சிப்படுத்துவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய கட்சி ரெக்கார்ட்ஸ்க்கு வச்சுப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஊடகங்களுக்கு வந்து அந்த காட்சிகளை வந்து கொடுப்பாங்க, அது வந்து ஒளிபரப்புறதுக்காண்டி. ஸோ இது வழக்கமாக எல்லா கட்சிகளுமே பண்ணுறது தான். விஜயும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து ட்ரோன் ஷாட் வச்சு கேமரா வச்சு எடுத்திருக்காரா அப்படின்னு பார்த்தா சில அதிர்ச்சியான தகவல்கள் வருது. என்னென்னா அந்த இடத்துல மட்டுமே அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டுமே
வேலுச்சாமிபுரத்தில் கிட்டத்தட்ட 63 ட்ரோன் கேமராஸ் வந்து மேலே பறந்துக்கிட்டு இருந்திருக்கு. 63 ட்ரோன் கேமராஸ் ஒரு சின்ன இடத்தை கவர் பண்ணுறதுக்கு, ஒரு சாதாரண பிரச்சாரத்தை கவர் பண்ணுறதுக்கு எதுக்கு பயன்படுத்தப்பட்டது? அதுவும் அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை காஸ்ட்லியான கேமராஸு, ஹை ரெசல்யூஷன் உள்ள கேமராஸு, டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ் கேமராஸ். இதெல்லாம் ஒரு சில கேமராக்கள் ஊடகங்கள் பயன்படுத்துது இல்லை, ஊடகங்கள் ஒன்றும் பெருசாக பயன்படுத்தின மாதிரி தெரில. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அந்த ப்ரொடக்ஷன் டீமு அவங்களா வந்து பயன்படுத்தின கேமராஸ் தான் சொல்கிறாங்க. விஜய் இருந்த கேரவன் வேன்லேயே 3 கேமரா இருந்தால் சொல்கிறாங்க. விஜய் உடைய முகப்பு பக்கம் காட்சி பிடிக்கிறதுக்கு, 2 சைட்லேயே காட்சி பிடிக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 கேமரா கேரவன்லேயே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 கேமராவுமே ரொம்ப வெல் அட்வான்ஸ்டு, டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு கேமரா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய கேரவன் வேனை ஒரு வேன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. அந்த வேனில் வந்து 4 கேமரா இருந்தால் சொல்கிறாங்க. அந்த 4 கேமராவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு கேமராஸ்ன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த இடம், அந்த சம்பவம் நடந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருந்த பில்டிங்ஸில் 4-5 இடத்துல 4-5 ஆங்கிள்ஸில் இதே மாதிரி வெல் அட்வான்ஸ்டு கேமராஸ், ஹைலி வந்து குவாலிஃபைடு, ஹைலி ரெசல்யூஷன் கொடுக்கக்கூடிய கேமராஸ் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கேமராவோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட்லி கேமராஸை எதுக்கு பயன்படுத்தணும்? இந்த மாதிரி காஸ்ட்லி கேமராஸை பொதுவாக பார்த்தீங்கன்னா சினிமா படப்பிடிப்பு, அதுவும் சினிமா படப்பிடிப்புனா சின்ன படங்களுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது. ரஜினி மாதிரி, கமல் மாதிரி, விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, சூர்யா மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிற படங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏன்னா அது மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு படத்துக்கு, பெரிய பட்ஜெட் படத்துக்கு இந்த மாதிரி கேமராஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து ரொம்ப டீட்டெயிலிங், அதாவது ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணுறீங்கன்னா அதில் உள்ள சின்ன புள்ளியை கூட கேப்சர் பண்ணிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு கேமராஸ் தான். இப்படி ஒரு அட்வான்ஸ் கேமராஸை எதுக்கு வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமராஸ் இருக்குது. இப்போ நீங்கள் கல்யாண வீட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு மேலே ட்ரோன் கேமராஸ் பறந்துட்டு இருக்கு. அதுலன்னா இதோட அட்வான்ஸ் கேமராஸ் இருக்குது. இவ்வளோ அட்வான்ஸாக போக வேண்டிய நெசசிட்டி என்ன? ஒரு சினிமாவுக்கு பயன்படுத்துகிற கேமராவை எதுக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினாங்க? காசு இருந்தால் கூட அதுக்கான தேவைகள் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நாமக்கல்ல பிரச்சாரம் முடிச்சுட்டு கரூரை நோக்கி வராரு. கரூரை நோக்கி வரும்போது சந்தேகங்கள், இதெல்லாம் எழுந்திருக்கிற சந்தேகங்கள். கரூரை நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணுறாரு, ஆன் பண்ணுறாரு, லைட் ஆஃப் பண்ணுறாரு, ஆன் பண்ணுறாரு, லைட் ஆஃப் பண்ணுறாரு, ஆன் பண்ணுறாரு. அப்படி ஆன் பண்ணும்போது அந்த வெளிச்சத்தில் விஜயோட முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கள்ள சிரிப்பு. அது நல்ல சிரிப்பே கிடையாது. அது ஏதோ ஒரு மனநிலை சரியில்லாதவங்க கூட அப்படி சிரிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஷேடிஸ்ட், எதையோ வந்து மற்றவனுடைய துன்பத்தை ரசிக்கிற மாதிரியான ஒரு சிரிப்பு. அதாவது இன்னொருத்தன் துன்பப்படும் போது அதை ரசிக்கிற போது வர ஒரு சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சிரிப்பு விஜய் முகத்தில் இருந்துச்சு. அவர் எதை ரசிச்சாரு? லைட் ஆஃப் பண்ணி இது பண்ணும்போது எல்லாம் ரசிகர்கள் கத்துனாங்க, அதனால தானே சிரிச்சாங்க. ஆமாம், நீங்கள் அந்த வீடியோ காட்சிகள்லாம் வந்து யூடியூப்ல இருக்குது, நீங்கள் பாருங்கள். அந்த விஜயை நீங்கள் க்ளோஸாக ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த சிரிப்பில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அது சாதாரணமாக ஒரு ரசிகர்கள் வந்து லைட் ஆஃப் பண்ணும்போது விஜயை பார்த்து கத்துற சிரிப்புங்கிறது வந்து அது யதார்த்தமாக சிரிக்கிற சிரிப்பாக இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே ஏதோ ஒரு கள்ள சிரிப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, இது ஒரு நல்ல சிரிப்பாக எனக்கு வந்து கண்ணில் படலை. அது அப்படி சிரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒரு பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. ஒரு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கும் போது இப்படி லைட் ஆஃப் பண்ணி போட வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்படி லைட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது அவரோட முகத்தில் வந்து இப்படி ஒரு ரியாக்ஷனை காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கு? இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களும் இப்படி பண்ணலையே. இது வரைக்கும் நம்ம இந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இப்படி லைட் ஆஃப் பண்ணி போட்டது, ஆன் பண்ணி போட்டது, ஆஃப் பண்ணி போட்டதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இப்படி ஒரு ரியாக்ஷனை எங்கேயுமே கொடுக்கல. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காட்சிகள் நான் சொல்கிறேன், இப்போ இந்த காட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த வேன் அப்படியே வந்து நாமக்கல்லேருந்து கரூருக்கு வரும்போது, இதெல்லாம் வந்து நாமக்கல்லேருந்து கரூர் வர டிஸ்டன்ஸ்குள்ளே பண்ணுறாரு. இப்படி கையாட்டுறாரு. அதாவது என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வராரா, என்ன சொல்ல வரான்னு தெரியல. இப்படி கையாட்டிட்டு இங்கே பாருங்க, இப்படி வந்து பண்ணுறாரு. இது என்ன மீனிங் எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி கையாட்டிட்டு இப்படி வந்து பண்ணுறாரு. இதுக்கு என்ன மீனிங்? இது கழுத்தை இருக்கிறதுன்னு மீனிங். இது எதுக்கு பண்ணுறாரு? இது ஏன் பண்ணுறாரு? ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு கட்சி தலைவர் இது இப்படி கையாட்டி இப்படி பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? தேவை என்ன இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலையே. அது பிரச்சாரம் தானே. நீங்கள் மக்களை தானே சந்திக்க வந்திருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை தானே மக்கள்கிட்ட வந்து சொல்ல வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் எதுக்கு செய்ய வேண்டியிருக்கு? அப்போ இதெல்லாம் வந்து செய்கிறது ஒரு சினிமா படப்பிடிப்புக்கு திட்டமிட்டு ஏற்கனவே வந்து காட்சி இதெல்லாம் வந்து படத்துக்கு பயன்படுத்தணும்னு எடுத்தாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் எழுப்புது. எப்படின்னா, இவ்வளோ காஸ்ட்லி கேமராவை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அதில் பயன்படுத்தப்பட்ட கேமராலாம் பார்த்தீங்கன்னா ஏரி அலெக்ஸா அப்படின்ற ஒரு வெரைட்டி கேமராவை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் மேஜிக் UR-SA
மினி ப்ரோ அப்படிங்கிற கேமராவை பயன்படுத்திருக்காங்க. இது எல்லாமே சினிமாவுக்கு பயன்படுத்துகிற கேமராக்கள். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் கேமராக்கள், இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது, அவருடைய செய்கைகளில் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கு. சாதாரண ஒரு கட்சிக்கு பிரச்சாரத்துக்கு போகிற தலைவருடைய செயல்பாடுகள் அது இல்லை. அதாவது இப்படி வந்து ஒரு லைட் ஆஃப் பண்ணி போடும்போது சிரிக்கிறது, அதே மாதிரி இந்த கழுத்தில் இப்படி பண்ணுறது, இதெல்லாம் என்ன மாதிரியான மேனரிசம்? இது எதுக்கு பண்ணார், ஏன் பண்ணார்? ஒரு பிரச்சார கூட்டத்தில் ஒரு கட்சி தலைவர் இது எதுக்கு பண்ணணும்? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இது எதுக்கு பண்ணணும்? இதில் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அவர் சொல்ல வராரு? அப்போ இது சிரிச்சது மக்களை பார்த்து ரசிக்கிறாரா, மக்களோட துன்பத்தை பார்த்து ரசிக்கிறாரா, இப்படி வந்து அலைமோதி நிற்கிறீங்களேடா அப்படிங்கிறத பார்த்து ரசிக்கிறாரா, அவங்களோட கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிறாரா, அந்த கூட்டத்தில் அவங்க திண்டாடுறதை பார்த்து ரசிக்கிறாரா, அந்த தள்ளுமுள்ள பார்த்து ரசிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழத்தான் செய்யுது. அப்படி இல்லைன்னா ஒரு சைக்கோவாக இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ஒரு சைக்கோ கேரக்டர் தான் இப்படி பண்ணுவார். ஒரு கட்சி தலைவனாக அவர் பண்ணுறதுக்கே காரணம் இல்லை. இதெல்லாம் தான் சந்தேகங்களை உண்டு பண்ணியிருக்கு. இன்னொரு படி மேலே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கரூருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வேலுச்சாமிபுரத்தில் ஒரு மைய புள்ளி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்டில் வந்து இந்த கேரவன் வேன் வந்து லேண்ட் ஆகணும், இங்கே வந்து நிற்கணும், இங்கேருந்து அந்த கேரவேன் வேன் மூவ் ஆகக்கூடாது, அங்கேருந்து தான் வந்து விஜய் பிரச்சாரம் பண்ணணுங்கிறது தான் அவன் இன்ஸ்ட்ரக்ஷன், கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்டாக அந்த மையப்புள்ளியில் வந்து கேமரா வந்து நிற்கிது. பின்னாடியே நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வேன் வந்து ஃபாலோ பண்ணுது, 4 கேமராவோட ஃபாலோ பண்ணுது. அந்த 4 கேமராவோட ஃபாலோ பண்ணுற வேனும் இந்த கேரவேன் வேனை ஃபாலோ பண்ணி வந்து பின்னாடி நிற்கிது. இப்படி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கூட்டம். அப்போ நீங்கள் இந்த ட்ரோன் ஷாட், இப்போ வந்திருக்க ட்ரோன் ஷாட்டில் நிறைய சந்தேகங்கள் இருக்குன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்திருக்க ட்ரோன் ஷாட் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியே வந்து பயங்கர நெருக்கடியில் இருக்காங்க. அதாவது நெருக்கமாக, அதாவது இங்கே அங்கே எங்கேயுமே வந்து மக்களால் நகர முடியாது, ஒரு இன்ச்சு கூட அப்படி இப்படி போக முடியாதுங்கிற அளவுக்கு ஜாம் பேக்கட்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது வந்து அப்படியே ஒரு சம்பிச்சு போகிற மாதிரியான மக்களோட மனநிலை இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க, விஜய்க்காண்டி காத்துட்டு இருந்திருக்காங்க. விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வம், கியூரியாசிட்டி வந்து மக்கள்கிட்ட இருக்கும். அது இயல்பாக உள்ளது தான். இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. இது வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காண்டி அவங்க தண்ணி குடிக்காமல், சாப்பிடாமல், டீ குடிக்காமல், சும்மா சாதாரணமாக ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போக முடியாமல், யூரின் கூட போக முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. போக முடியாது, அங்கேருந்து விலக முடியாது, அங்கேருந்து நகர முடியாது, அங்கேருந்து வெளியில் வர முடியாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த ட்ரோன் கேமரா ஷாட் வந்து உங்களுக்கு வந்து காட்டுது. அப்படி இருக்கும்போது அப்படி வந்து ஆல்ரெடி வந்து அது ஒரு பதட்டமான நிலைமை தான். அதாவது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் மக்கள் நின்றுட்டு இருக்காங்க விஜயை பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மையப்புள்ளியில் வந்த விஜயோடைய கேரவன் 25 மீட்டர் வந்து முன்னாடி நகருது. இது யார் வந்து இதை வந்து நகர்த்த சொன்னாங்க, இது யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க? 25 மீட்டர் வந்து அந்த கேரவனை ஓட்டிட்டு வந்த டிரைவர் ஏன் நகர்த்தினார், எதனால் நகர்த்தினார்? யாராவது சொல்லாமல் அந்த டிரைவர் நகர்த்த முடியாது. அந்த டிரைவர் இந்த புள்ளியில் வந்து நிற்கிது வேன். இந்த புள்ளியில் நிற்காமல் புள்ளியை தாண்டி போயிருந்தால் அது தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. புள்ளியில் வந்து நின்ன வேன் வந்து நகருது. அந்த ஷார்ட்ஸும் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. அப்படி நகரும் போது என்ன ஆகும், இந்த பின்னாடி ஒரு கேமராவில் ஃபாலோ பண்ணிட்டு வேன் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் இந்த வேனை ஃபாலோ பண்ணி நகருது. அப்படி நகரும் போது தான் இந்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்த தள்ளு முள்ளு, இந்த இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கேயும் இங்கேயும் நகர முடியாமல் அது கூட்டம் வந்து தள்ளு முள்ளாக மாறினது, அங்கே நெருக்கடி நிலைமை ஏற்பட்டதெல்லாம் இந்த வேன் நகர ஆரம்பித்தோன்னு தான். வேன் நகர ஆரம்பித்தோன்னா என்ன ஆச்சுன்னா, சைக்காலஜிக்கலாக மக்களுக்கு வந்துன்னா அந்த வேன் ஃபார்வர்டாக போகும்போது, முன்னோக்கி போகும்போது பின்னாடி இந்த இடத்துல இருக்கிற மக்கள்லாம் விஜயை வந்து முன்னாடி பார்க்கணும், கண்ணாடியில் பக்கத்தில் பார்க்கணும், விஜய்கிட்ட கை காட்டணும், இப்படி ஒரு ஆர்வத்தில் மக்களும் முன்னோக்கி போகிறாங்க. ஆல்ரெடி இப்படி இருக்கிற கூட்டம் அதுவே ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குது. அந்த கூட்டம் அது அப்படியே இருந்தால் கூட ஒன்றும் ஆயிருக்காது. அந்த கூட்டம் அப்படி நகரும் போது என்ன ஆகுதுன்னா தள்ளு முள்ளாகுது. ஹியூமன் சைக்காலஜி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்து உள்ளே மாட்டிட்டீங்கன்னா முதல்ல வந்து ஒரு முதுகு பிடிச்சி தள்ளுவாங்க. அது ஆம்பளையா பொம்பளையா குழந்தைங்களா சிறுமிகளா சிறுவர்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, தள்ளுவாங்க. ஒரு தள்ளுற சைக்காலஜி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, கோயிலில் போய் நம்ம வந்து கூட்டத்தில் நிற்கும் போது கூட பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான கூட்டமாக இருக்கும். அப்படி கூட்டம் நகரும் போது பார்த்தீங்கன்னா முதுகில் நம்மளை வச்சு தள்ளுவாங்க, தள்ளுங்கிற மாதிரி தள்ளுவாங்க. அது தேவையே கிடையாது. அப்படியே யூனிஃபார்மாக ஆர்டராக நகர்ந்தாலே அது டீசெண்டாக அந்த க்ரௌட் போகும். ஆனால் தள்ளுவாங்க. இது வந்து சைக்காலஜி. அப்படி தள்ளுறாங்க. அப்படி தள்ளும் போது தான் அந்த கூட்டமே வந்து அப்படியே கலேபரமாக மாறுது. அப்போ தான் வந்து அந்த பதட்டமான சூழ்நிலை உருவாகுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாமல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மிதிக்கிற கீழே விழுந்துறாங்க. பல பேர் அந்த தள்ளுமுள்ளுக்குள்ளே சிக்கிறாங்க, மூச்சு திணறல் ஏற்படுது, வெளியில் போக முடியல. அப்படி ஒரு நிலைமை அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ளே மாட்டும் போது இன்னொரு சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி என்னென்னா,
ஐயோ எங்கேயோ மாட்டிட்டோம் போலியே, இதுலேருந்து எப்படி வெளில போகிறது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டமான ஒரு மனநிலை அந்த நேரத்தில் வந்துடும். அந்த மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களால் என்ன செய்கிறோன்னே தெரியாது. ஐயோ ஐயோன்ற எண்ணங்கள் தான் இருக்கும். பிழைக்கமா நம்ம உயிர் பொழப்பமா அப்படின்றதே வந்து சந்தேகமாயிரும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் மக்கள் மாட்டினாங்க. அப்படி மாட்டி தான் நான் பொழைச்சா போதும்னு இன்னொருத்தனை தள்ள, இன்னொருத்தன் பொழைச்சா போதும்னு இன்னொருத்தனை தள்ள, இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 41 பேர் இறந்துருக்குறாங்க. இதுதான் வந்து நடந்திருக்கிற விஷயம். இது எதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க, இந்த தள்ளுமுள்ள ஏன் வந்து ஏற்படுத்தினாங்க, இந்த மையப்புள்ளியிலேருந்து இந்த வேன் எதுக்கு வந்து 25 மீட்டர் முன்னாடி போச்சு, இதை யார் சொன்னாங்க, இந்த கேள்விகள்லாம் சந்தேகமான கேள்விகளாக இருக்குது. ஷூட்டிங்காக தான் தள்ளுமுள் ஏற்படுது நீங்கள் சந்தேகம், ஷூட்டிங்காண்டி தான் ஏற்படுத்தியிருப்பாங்களோன்னு சந்தேகப்படுற சில விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது கண்டிப்பாக வந்து 41 பேர் இறந்ததை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் பிளான் பண்ணிலாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஷூட்டிங் நடந்து முன்னாடி பிளான் பண்ணியிருக்கலாம். பிளான் பண்ணி எதிர்பாராத விதமாக விபத்து நடந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற சந்தேகம் பார்த்தீங்கன்னா தள்ளுமுள்ள வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்காக அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க. அதாவது வந்து சார், தள்ளுமுள்ள ஷூட்டிங்காண்டி கிரியேட் பண்ணியிருக்காங்கிறது 100% உண்மை. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. இதில் நான் சந்தேகப்படுற மாதிரியான இன்னொரு விஷயமும் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஜனநாயகனுடைய ட்ரைலர் ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் வந்துச்சு. அந்த ட்ரைலரில் 2.11 செகண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் வரும். அந்த ஷாட் எப்படின்னா, இதே மாதிரி வந்து கேரவன் மேலே வந்து விஜய் நிற்பார். சுத்தமாக வந்து கம்பி போட்டிருக்கும் அந்த கேரவன் ஃபுல்லாக. விஜய் வந்து நின்று கை காட்டுற மாதிரி ஒரு ஷாட்டு. அது விஜய் கூட க்ரௌட் இருக்கிற மாதிரி ஷாட் இருக்கும். அதை நீங்கள் அந்த ஷாட்டை நீங்கள் உத்து டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஏஐயில் எடுக்கப்பட்ட ஷாட் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பேர் வந்து இருக்கிற ஒரு சின்ன க்ரௌடை வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. ஏஐயில் மல்டிபிள் பண்ணி ஒரு க்ரௌடை க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த ஷாட்டை வந்து ஜனநாயகனுடைய ட்ரைலரில் பயன்படுத்தியிருக்கிறாங்க 2.11 செகண்டில். இப்போ அந்த ஷாட்டுடைய ஃபாலோ அப் ஷாட்னு சொல்லுவாங்க. அந்த ஷாட் வருது இல்லையா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹியூமன் ரியாக்ஷன்ஸ் வேணும். ஹியூமன் ரியாக்ஷன்ஸ்னால் அந்த தள்ளுமுள்ளு, அந்த மக்களுடைய உணர்வுகள், அந்த மக்களுடைய அந்த பதட்டம், அந்த ஒரு மாதிரி அந்த 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 விஜயை பார்க்குறதுக்கு உள்ள கிரேஸு, இதெல்லாம் வந்து அதை பிரதிபலிக்கணும். அப்படின்னா உண்மையாக எடுத்தால் தான் பிரதிபலிக்க வைக்க முடியும். நீங்கள் என்னதான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து வச்சா கூட இவ்வளோ க்ரௌடு வந்து நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்க முடியாது ஃபஸ்ட்டு. அப்படி எடுத்தாலும் அது வந்து அந்த காட்சி தத்ரூபமாக வராது. ஸோ அந்த காட்சி தத்ரூபமாக இருக்கணும். அந்த காட்சி தத்ரூபமாக இருந்தால் தான் அந்த காட்சி வந்து அந்த காட்சி நிற்கும். அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு வேலையை திட்டமிட்டு செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அப்படி அந்த 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 ட்ரைலரில் வர அந்த ஷாட்டுக்கு அப்புறம் இந்த ஷாட்டெல்லாம் போட நினச்சாங்களா, இந்த மாதிரி மக்களுடைய இந்த தள்ளுமுள்ளு, மக்களுடைய உணர்வுகள், மக்களுடைய முக பிரதிபலிப்புகள் இதெல்லாம் போட நினச்சாங்களா அப்படின்னு வருது. ஏன்னா 4 கேமரா ஒரு 4 ஆங்கிளில் வேறு இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேனில் ஒரு 4 கேமரா இருந்திருக்கு. விஜய்யுடைய வேன்லேயே பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருந்திருக்கு. விஜய் கேரவனுக்குள்ளே கேமரா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 கேமரா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 63 ட்ரோன் கேமராஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப நான் சொன்ன மாதிரி ஹைலி டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு கேமராஸாக இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம யோசிக்கும் போது இப்படியெல்லாம் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இன்னொரு விஷயமும் நமக்கு தோணுது. அது என்ன அப்படின்னா, இது வந்து சாதாரணமாக பிளானிங் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. இந்த ஹை ரெசல்யூஷன் உள்ள கேமராஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சாதாரணமாக வந்து ஒரு கேமரா ஆப்ரேட்டர் வந்து பண்ண முடியாது. அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு படிச்சிருக்கணும், அதுக்கு பழகிருக்கணும், அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இருந்திருக்கணும். ஸோ அது வந்து ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட், அதாவது சினிமோட்டோகிராஃபர் இருக்கார் இல்லையா இந்த படத்துக்கு, அவருடைய உதவியாளர்கள் வந்து இந்த கேமராலாம் ஆப்ரேட் பண்ணாங்க. அவங்க எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணாங்க? கேரவனுக்குள்ளே இருந்தா இல்லை கேரவன்? அதான் நான் சொல்கிறேன் சார், கேமரா தான் எல்லா பக்கமும் இருக்கே. 4 கேமரா 4-5 இடத்துல பில்டிங்லேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணுற வேனில் 4 கேமரா ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. விஜயோடைய வேன்லேயே 3 கேமரா ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 கேமரா ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. 12மே வந்து ஒரு குவாலிட்டி கேமராஸ்னும் போது அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. சும்மா போய் ஆப்ரேட் பண்ணிட முடியாதுல்ல. சாதாரணமாக ஒரு வீடியோ கேமரா ஆப்ரேட் பண்ணுற மாதிரி விஷயம் கிடையாது இது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு நல்ல ஹைலி குவாலிஃபைடு கேமராமேன் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த படத்தினுடைய கேமராமேனுடைய உதவியாளர்கள் யாரும் இதில் பயன்படுத்தப்பட்டார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. ஹெச் வினோத் வந்து இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் எடுக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா? இப்படி ஒரு காட்சியை படமாக்க போகிறோம், மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு காட்சி ரியலாகவே நம்ம ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு க்ரௌடை ஷூட் பண்ணிடலாம்னு நினச்சிருந்தாங்கன்னா அப்போ ஹெச் வினோத் டேரக்டருக்கு சொல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஹெச் வினோத் வந்து அவருடைய உதவியாளர்களை அனுப்பிச்சாங்களா? ஹெச் வினோத் அந்த கேரவனுக்குள்ளே இருந்தார், ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ணார், ஹெச் வினோத் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாருன்னு ஒரு தகவல் வருது.
ஆனால் நான் வந்து சினிமா துறையிலே இருக்கிறதுனால வினோத் அங்கே இருந்தாரா அந்த கேரவனுக்குள்ளன்னு விசாரிக்கும் போது ஊர்ஜிதமாக என்ன சொல்கிறாங்கன்னா வினோத் அந்த கேரவனுக்குள்ளே இல்லை அப்படிங்கிறாங்க. வினோத் அன்னைக்கு வந்து மெட்ராஸில் தான் இருந்தா சொல்கிறாங்க. அப்போ வினோத்தோட உதவியாளர்கள்ட்ட அவர் ஆல்ரெடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாராம். பொதுவாகவே இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மாண்டேஜ் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாண்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு டேரக்டர் போக மாட்டாங்க. டேரக்டர் வந்து உதவியாளர்களை அனுப்புவாங்க. உதவியாளர்கள் போய் வேறு வேறு இடங்கள் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்தியன் 2 படம்லாம் நடந்தப்போ சங்கர் வந்து நிறைய காட்சிகள் மாண்டேஜ் ஷாட்ஸ் எடுக்க வேண்டியது, காசி அங்கே இங்கெல்லாம் எடுக்க வேண்டியிருச்சு. அதுக்கு சங்கர் போகவும் தேவையில்லை. அது வந்து ஒரு மாண்டேஜ் ஷாட். கை தேர்ந்தெடுத்த உதவியாளர் தான் சங்கர் கூட இருப்பாங்க. அவங்கள அனுப்பிச்சு இது எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க போய் வேறு வேறு டைரக்ஷனில் வேறு ஊரில் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஃபுட்டேஜ் வந்து படத்தில் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி வினோத் வந்து அவருடைய உதவியாளர்களை அனுப்பிச்சிருக்காரா, அவர் உதவியாளர்கள் வந்து இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா, இதுக்கு முன்னாடியே வந்து கரூரில் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமே இந்த இடத்துல வந்து வேன் நிற்க போகுது அப்படிங்கிறத பிளான் பண்ணாங்களா, அதை வந்து அதாவது ரிகர்சல் பார்த்தாங்களா, அதான் ரொம்ப முக்கியம். ரிகர்சல் பார்த்தாங்களா, கேமரா இல்லாமல் யாருக்கும் சந்தேகம் வராமல் எந்தெந்த வீட்டில் கேமரா வைக்க போகிறோம் அப்படிங்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வைக்க போகிறாங்கன்னா ஜென்ரலாகவே போய் பார்ப்பாங்க. ஒரு வீட்டில் பர்மிஷன் வாங்காமல் எப்படி கேமரா கொண்டு போய் டப்புன்னு வைக்க முடியும்? சார் இந்த மாதிரி விஜய் பிரச்சாரத்துக்கு வராரு, ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணணும், எடுத்துக்கலாமான்னா யாராக இருந்தாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. விஜயோடைய படம் தான் அது, விஜயினுடைய பிரச்சாரம் அப்படின்னும் போது எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி வந்து கேட்கும்போது அதை ரிகர்சலாக இங்கே வந்து வேன் நிற்கணும், இங்கேருந்து நகர்ந்தால் தான் அந்த கூட்டத்தில் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படும், அதை வந்து நம்ம ஷூட் பண்ணணும் ட்ரோன் மூலமாக, இங்கே 4 ஆங்கிளில் ஷூட் பண்ணணும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது. சந்தேகங்கள் தான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ சொல்கிறேன் பதில். அதாவது வந்து இத்தனை பேர் உயிர் போகும் அப்படின்னு தெரியும் போது விஜயோ இல்லை வினோத்தை நம்ம எந்த குறையும் சொல்லலை, இல்லை அந்த குரூவோ ஏதாவது வந்து தப்பாக வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வேலையை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா, இவங்க வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும், இப்படி இந்த தள்ளுமுள்ளு இவ்வளோ பெருசாக மாறும், இந்த தள்ளுமுள்ளில் 41 பேர் உயிரிழப்பு ஏற்படும், இது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக மாறும், இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கருப்பு புள்ளியாக மாறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜயும் எதிர்பார்த்துருக்க மாட்டார், வினோத்தும் எதிர்பார்த்துருக்க மாட்டார், வேற சினிமோட்டோகிராஃபரோ வேற யாருமே இது எதிர்பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இதை யாருமே திட்டமிட்டு செய்யலை. திட்டமிட்டு அவங்க செஞ்சது என்னன்னா, இந்த க்ரௌடை நம்ம ஷூட் பண்ணலாம், இந்த க்ரௌடில் இருக்கிற அந்த மக்களை வந்து அவங்களுடைய உணர்வுகளை நம்ம படத்தில் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அது நினச்சிருக்கலாம். அது வந்து தப்பு. ஆக்சுவலி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் அப்படியே உல்ட்டாவாக மாறி அது பெரிய ஒரு அசம்பாவிதமாக மாறி 41 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் இதை யாரும் திட்டமிட்டு பண்ணலை. ஆனால் இதை எடுக்கணும்னு நினச்சது ஒரு திட்டமிடல். ஆனால் இறந்து போவாங்கிறது யாருக்குமே தெரியாது, இது யாருமே வந்து தெரியாமல் நடந்தது. ஸோ விஜயே இது எதிர்பார்த்துருக்க மாட்டார், யாருமே இது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சடனாக அப்படி நடந்துச்சு. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு, ஒரு 6 மணி நேரம் காத்திருப்பு இருக்குது அப்படின்னும் போது அந்த மக்கள் கூட்டத்தில் அவங்க இப்படி ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறது காமனாக யோசித்தா கூட அந்த காமன் சென்ஸ் உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பண்ணி இப்போ 41 பேர் இறந்து போயிட்டாங்க சார். இதெல்லாம் தான் இந்த சந்தேகங்களுக்கு காரணம். இப்படி வந்து சினிமா ஷூட்டிங் நடத்தப்பட்டிருக்காங்க. இப்படி வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் ஏற்கனவே அந்த சம்பவம் நடந்தது 27 செப்டம்பர் 2025 போதே இதெல்லாம் பற்றி பேசினாங்க. சினிமா ஷூட்டிங் எடுத்திருப்பாங்களா, படப்பிடிப்பு நடந்திருக்குமா, படப்பிடிப்பு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசினாங்க. அது வினோத் உள்ளே இருந்தாங்க, பலவிதமான கோணங்கள் அது விவாதிக்கப்பட்டது. ஆனால் அது அன்னைக்கு அப்படியே கொஞ்சம் அடங்கி இருந்தது. மறுபடியும் இப்போ ஒரு ட்ரோன் ஷாட் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இது விவாதமாக மாறி இருக்கு, மறுபடியும் இது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இது சம்பந்தப்பட்ட இயக்குனர் விஜய் அவர் யாருக்குமே எதுக்குமே எந்த காலத்துலையுமே எந்த விளக்குமே கொடுக்க மாட்டார், எதுக்குமே விளக்கு கொடுக்க மாட்டார், மௌனியாக தான் இருப்பார். மௌனி தான் அவர். கிட்டத்தட்ட ஒரு கைதேர்ந்த முனிவருடைய முனிவர் இவங்களுடைய மனநிலையில் தான் விஜய் இருக்கார். அவங்களாம் எப்படின்னா ரிஷி முனிவர்னா அவங்க எல்லாத்தையும் கடந்த ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. அப்படி ஒரு மனநிலையில் தான் விஜய் இருக்காரோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. அதனால் விஜய் இதுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஆனால் வினோத் மேலே இன்றைக்கி நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. வினோத் கட்சி சாராதவர், வினோத் எந்த கூட்டத்துக்கும் சாராதவர் அப்படின்னும் போது அவர் ஒரு இண்டிபெண்ட் டைரக்டர்னும் போது அவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது. இப்போ நம்ம சொல்கிறது கூட இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு காரணங்கள் இதுன்னு நம்ம சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி இல்லை, இதெல்லாம் அப்படி எதுவுமே அப்படி நாங்கள் திட்டமிடலை, அப்படிலாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னா
அது ஹெச் வினோத் வந்து இது வந்து மறுப்பு தெரிவிக்கணும். நிச்சயமாக ஹெச் வினோத் மறுப்பு தெரிவிக்கணும். மறுப்பு தெரிவிக்காத வரைக்கும் இது வந்து பிரச்சனை முடியாது. அந்த டைரக்ட் டோட்டல் க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வேலை படப்பிடிப்பு நடக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டோட்டல் க்ரூக்கே தெரிஞ்சிருக்கும். இயக்குனர் தெரியாமல் நடந்திருக்காது, எடிட்டர் தெரியாமல் நடந்திருக்காது, சினிமோட்டோகிராஃபர் தெரியாமல் நடந்திருக்காது. ஸோ மொத்தமாக அப்படி ஒன்று நடந்திருந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு சிபிஐ விசாரிக்கணும். விசாரித்து எது உண்மைங்கிறத தெரிய வரணும். இந்த இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா, ஃபுட்டேஜை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோன் கேமராஸ் ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பாதிக்கு மேலே டெலீட் பண்ணியிருக்காங்க. விஜயோடைய கேரவனில் அந்த 3 கேமராவோட ஃபுட்டேஜை வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அந்த கேமராவோட ஃபுட்டேஜை பாதிக்கு மேலே டெலீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அது ஆபத்து அப்படின்னு நினைக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு 1 மாதம் கழிச்சு தான் வந்து கேரவனை பறிமுதல் பண்ணாங்க. ஆமாம், கேரவனுக்குள்ள 2-3 கேமரா இருந்தால் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இன்னைக்கு ஃபுட்டேஜை டெலீட் பண்ணியிருந்தா கூட ரெக்கவரி சாஃப்ட்வேரில் போட்டு நீங்கள் வந்து டெலீட் பண்ணதை நீங்கள் எடுத்துட முடியும். எல்லாமே டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ்டு, எல்லாமே வந்துருச்சு. இப்போ அப்படிலாம் மறைச்சிட முடியாது. ஆனால் அவங்க பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ஃபுட்டேஜையும் கொடுக்கலைன்னா முழுக்க நம்ம மேலே சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுனால பாதியை கொடுத்துருக்காங்க. தங்களுக்கு பாதகமாக இருக்கிற விஷயங்களை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க, மறைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து சிபிஐ வந்து ரெக்கவரி சாஃப்ட்வேர் மூலமாக ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அப்படி ரெக்கவர் பண்ணி வந்ததில் தான் இந்த ட்ரோன் ஷாட் ஒன்று இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஷாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா சார் இதுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதாவது இது உங்களுக்கும் தெரியாத எனக்கும் தெரியாத ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. ஃபிஷியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, குழப்பமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்படி திட்டமிட்டு இதை படப்பிடிப்பாக எடுக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, அப்படி எடுக்கணும்னு பிளான் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தப்பாக போய் முடிஞ்சிருச்சு. அந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 41 உயிர் வந்து போயிடுச்சு. 41 உயிர் சார், சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மக்கள் அந்த ட்ரோன் ஷாட்டில் நீங்கள் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாறுறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல உங்களுக்கு. அப்படியே ஒரு லாஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்கள்ல, எண்டு பாயிண்டில் இருக்கிற மாதிரி, விளிம்பில் இருக்கிற மாதிரி, மரணத்தின் விளிம்பில் இருக்கிற மாதிரி தடுமாறுறாங்க. அவங்களுடைய மேலேருந்து அவங்க முகபாவனைகளை பார்க்க முடியல. ஆனால் அவங்களுடைய அந்த கூட்டத்தினுடைய பதட்டம் அப்படி தான் தெரியுது. ஸோ இப்படி ஒரு 41 பேர் இறப்புக்கு காரணமாக இருந்திருந்தாங்கன்னா அந்த பாவம் சும்மா விடா சார். அது வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து நின்று கொள்வான். ரஜினி சொன்னார்ல, அதாவது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லுன்ற மாதிரி கடவுள் வந்து இன்று கொள்ளனால் நின்று கொள்வான். அது வேற விஷயம். ஆனால் இந்த 41 குடும்பத்தினுடைய அந்த அவங்க மனசு வேதனை துடிப்பாங்க, டெய்லி துடிப்பாங்க. அந்த ஒரு அந்த துடிப்பு, அந்த 41 பேருடைய ஆத்மா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனாக இருந்தால் அதெல்லாம் வந்து நிச்சயமாக மன்னிக்காது. இது செஞ்சுருந்தாங்கன்னா மன்னிக்காது, செய்யலைன்னா ஓகே. ஆனால் இதை எல்லாம் பண்ணி முடித்து ஒரு 41 பேர் இறந்ததுக்கப்புறம் அந்த வழக்கு விசாரணைக்கு சிபிஐ அலுவலகத்துக்கு போயிருந்தார். போன வாரம் போயிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு விசாரணையில் இவர் என்ன நடந்துச்சு, என்டிஏ கூட்டணிக்குள்ளே வர சொல்லி ஏதோ நடந்தது, அது தெளிவுரை இல்லாமல் இருக்குது. ஒரு பக்கம் ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாரு, ஆஃபர் பண்ணாங்க 2.5 வருஷம் 90 சீட்டுன்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் நோன்பு திறந்துட்டு இவர் என்ன சொல்கிறாரு, அதாவது வந்து நாங்கள் வந்து ஜனநாயக முறைப்படி தான் நடப்போம், மதசார்பற்ற எங்கள் கட்சி அப்படிங்கிறது இவர் சொல்கிறாரு. அது வதந்தி அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் இது வதந்தி அப்படிங்கிறாரு. ஸோ இவங்க கட்சிக்குள்ளேயே முரண்பாடாக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களே கொடுக்குறாங்க. ஆதவர்ஜனா ஒரு பக்கம் வேற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இவர் வந்து வேற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா முழுக்க நாடகம் ஆடுறாங்க சார். அதாவது நோன்பு திறக்கிற ஃபங்க்ஷன்லாம் இது வரைக்கும் விஜய் போனதே கிடையாது, இப்போ 2 வருஷமாக போகிறாரு. அதான் முழுக்க ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றிட்டு இருக்காங்க இந்த தாவேகாவினர், விஜய் எல்லாரும். அந்த வழக்கு ஒரு துக்க வழக்கு, ஒரு சோக வழக்கு, ஒரு கருப்பு வழக்கு, அதான் உண்மை. அந்த வழக்குக்கு சிபிஐ விசாரணை ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அது உங்களை விடுவிச்சு கூட இருக்கலாம், இனிமேல் உங்களுக்கு இதில் தொடர்பு இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி ரூப் டாஃபை திறந்து விட்டு கையை காட்டிட்டு ஜாலியாக வரீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் சார், இது எவனும் பண்ண மாட்டான். இது சைக்கோ மனநிலையில் இருக்கிறவங்க கூட பண்ண மாட்டான் சார். இது வந்து ரொம்ப உச்சகட்ட வேதனை. அந்த மாதிரி ஒரு வழக்கில் போய் நீங்கள் என்ன சார் சாதிச்சு வந்தீங்க? உங்கள் சொத்து குறிப்பு வழக்கு உங்கள் மேலே போட்டிருந்தாங்க, அதில் உங்களை விடுவிச்சிட்டாங்க. அதாவது வருமானத்துக்கு மீறின பணம் சம்பாரிச்சிருக்கீங்கன்னு சொல்லி வழக்கு போட்டிருந்தாங்க, அதில் உங்களை விடுவிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு வெற்றி நீங்கள் கொண்டாடிட்டு வரலாம். இது எப்படிப்பட்ட வழக்கு, என்ன மாதிரியான வழக்கு? இதில் நீங்கள் ஆஸ்கார் அவார்டு வாங்கிட்டீங்களா, இல்லைன்னா ஒலிம்பிக்கில் போய் தங்கம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா இந்தியாவுக்கு? எதுக்கு நீங்கள் வந்து ரூப் டாப்பை ஓப்பன் பண்ணி கையை காட்டிட்டு வரீங்க? இப்படி வந்து இது வரைக்கும் யாராவது நடந்திருக்காங்களா? நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த லைட் ஆஃப் பண்ணி எப்படி போட்டதோ இல்லை இந்த கழுத்தில் இப்படி பண்ணதோ இது வரைக்கும் நடந்ததில்லை. அரசியல் பிரச்சாரத்தில் நடந்ததில்லை, எந்த தலைவரும் பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது இப்படி சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வர ஒரு நபர், அவர் நடிகராக இருக்கலாம், அரசியல் தலைவராக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், இப்படி யாராவது பண்ணியிருக்கிறாங்களா? மாஸ் காட்டியிருக்காங்களா, கிரேஸ் காட்டியிருக்காங்களா? அப்படின்னா
ஏய் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், அது ரொம்ப தப்பு. இந்த கரூர் சம்பவம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 27 செப்டம்பர் 2025 நடந்தது. 90 நாளில் பார்த்தீங்கன்னா, அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 29, 2025 அதே வருஷத்தில் மலேசியாவில் வந்து நீங்கள் ஸ்டெப்பு போட்டு டான்ஸ் ஆடுறீங்க. அது ஒரு சினிமா விழா தான், அரசியல் விழா இல்லை தான். ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் மக்களுக்காண்டி உயிரை கொடுப்பேன், தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய மக்கள்னு சொல்கிற நீங்கள், மக்களுக்காண்டி நாங்கள் அரசியல் தொண்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிற நீங்கள் பண்ணக்கூடிய காரியமாக இது. இந்த துக்கம் ஒரு 90 நாளில் வந்து எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது ஸ்டெப்பு போட்டு ஆடுறதுக்கு? உங்கள் அம்மா வந்து அங்கே பாடுறாங்க, சோபா அம்மா, அவங்க வந்து கோடம்பாக்கம் ஏரியா குத்து போட வரியா அப்படின்னு பாடுறாங்க. என்னோட ஆட ரெடியா அப்படின்ற பாட்டெல்லாம் தேவையா? அந்த அம்மா வந்து பாட வேண்டாம். அது வந்து கலை நிகழ்ச்சி நடத்திருக்கலாம். அது கலை நிகழ்ச்சி நடத்துறது தப்பு கிடையாது, சினிமா விழா. அதில் அந்த அம்மா வந்து பாடுறாங்க, நாளைக்கு ஏழை பாலை மனசு வச்சா நீயும் சிஎம் இருந்தானோன்னு உடனே கிளாப் பண்ணுறாங்க, விசில் பண்ணுறாங்க. ஸோ இதில் 2 பக்கம் சொல்கிறேன் சார் நான். ஒன்று, இவங்க மனநிலை ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாரார் இவன் இந்த விஜயை வந்து வெறித்தனமாக நம்புகிறாங்க பார்த்தீங்களா, ஆபத்தான மனநிலையில் இருக்காங்க. அந்த அவங்க வந்து பக்குவம் இல்லாத, முதிர்ச்சி இல்லாத ஒரு மனநிலையில் இருக்காங்களோ, அவங்க இவருடைய உண்மை முகங்கள் தெரியாமல் இருக்காங்களோ, இவரை வந்து வெறித்தனமாக நேசிக்கிறாங்க, குருட்டாம்போக்கில் வெறித்தனமாக நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நேசிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி ஸ்டெப் போட்டு ஆடலாம் எப்படி வந்து விஜய்க்கு மனசு வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனைவி சங்கீதா வந்து விவாகரத்து வழக்கு தொடுத்துருக்காங்க. இது காரணம் ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி பேரை சொல்லாமல் இருக்காங்க. அந்த நடிகையோடே நீங்கள் வந்து ஜோடி போட்டு வரீங்க. இதுவும் என்ன மாதிரியான மனநிலை? இதுதான் உங்களுக்கு வேலையா? அந்த நடிகையோட ஜோடி போட்டு வரணுமா? இப்போ இந்த நேரத்தில் வரணுமா? அது தேவையா? உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை விமர்சனம் கூட நம்ம பண்ண வேண்டாம், விடுங்க. மனைவி சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்திருக்கீங்க, தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம கூட விமர்சனம் பண்ண வேண்டாம், விட்டுருவோம். ஆனால் இது தேவையான்னு கேட்குறேன். ஒரு அரசியல் தலைவனுக்கு 1008 வேலைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து 40 நாளில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நேரத்தில் இது உங்களுக்கு தேவையா? நீங்கள் எதுக்கு வந்து ஜோடி போட்டு வரீங்க? அப்போ உங்களுடைய மனநிலையில் ஏதோ கோளாறு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி ஜோடி போட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5000 பெண்களை உட்கார வச்சுட்டு மகளிர் தின தண்ணிக்கு இல்லை, இதெல்லாம் ஒர்த்தே கிடையாது அப்படிங்கிற. எது ஒர்த்து கிடையாது? 28 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டி ஒர்த்து கிடையாது. உங்களோட உயிராக ரத்தத்தோட ரத்தமாக கலந்து உங்களுக்கு குழந்தைகள் 2 பேரை பெற்று கொடுத்த அந்த பெண்மணி ஒர்த்து கிடையாது. அப்போ குடும்ப வாழ்க்கைக்கு ஒர்த்து கிடையாது, தாம்பத்தியம் ஒர்த்து கிடையாது, மாங்கல்யம் ஒர்த்து கிடையாது, இந்த கட்டமைப்பே ஒர்த்து கிடையாது. எல்லாமே சும்மா அப்படின்னு நினைக்கிறாரா, இல்லை அப்படி சொல்ல வராரா? எனக்கு ஒன்றும் புரியல. 5000 பெண்களை வச்சுட்டு இப்படி பேசுகிறாரு. ஒரு கட்சி தலைவன் பேசுகிற பேச்சா சார் இது? ஒரு கட்சி தலைவன் பேசுகிற பேச்சா? என்ன மனநிலையில் இருக்கார் விஜய்? என்ன மனநிலையில் இருக்கார் எனக்கு தெரியல. இது ரொம்ப ஆபத்தான மனநிலையாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, எல்லாருக்கும் வந்து ரோல் மாடலாக இருக்கணும் ஒரு தலைவன். ஆனால் இவர் தவறான ஒரு ரோல் மாடலாக, தவறான ஒரு முன்னுதாரணமாக இருக்கார். இவருக்கு ஓட்டு போட்டு இவரை நம்ம எலெக்ட் பண்ணோம்னா தமிழகத்தை எப்படி சொல்கிறது, அவர் வந்து என்ன பண்ணுவார்னே தெரியல. கபடிகரமாக ஆடுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படின்னா, தொடர்ந்து நம்ம காணொலிகள் பேசிட்டு வரோம். வன்மம்லாம் கிடையாது, உண்மைகள் நமக்கு தெரியுது, அதை வெளிப்படுத்துகிறோம். மக்கள் இதனால் ஒரு 10 பேராவது இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு இது வெற்றி தான். அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் தொடர்ந்து. ரொம்ப நன்றி சார். இந்த வாரம் ரொம்ப பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி.